அனைவருக்குமே வணக்கம். நிறைய பேருக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதா இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதான்னு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு என்னது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு என்னது, தென் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தென் இந்த ரெண்டு பாலிசியில் எந்த பாலிசியை வாங்குறது, அதாவது என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா, சப்போஸ் இந்த ரெண்டு இன்சூரன்ஸுமே முக்கியம்னா எந்த இன்சூரன்ஸை மொதல் நம்ம எடுக்கிறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகும்போது அப்போ என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றும். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்கள் இந்த பாலிசியை வாங்கிக்கோங்க அந்த பாலிசியை வாங்கிக்கோங்க அதெல்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். தென் நிறைய பேர் என்னென்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னு என்னென்னா இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து கவர் பண்ணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஃபேமிலி வந்து அவரை நம்பி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது என்னென்னா ஃபினான்ஷியலி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் சப்போஸ் அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, சப்போஸ் அந்த பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து பாஸ் ஆன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா அவர் எவ்வளோ கவருக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரோ அந்த லம்சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அவருடைய குடும்பத்துக்கு வந்து கொடுத்துரும். அதாவது என்னென்னா அவருடைய நாமினிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவருடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது வந்து பணம் ரீதியாக வந்து செக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னு என்னென்னா இது வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து கவர் பண்ணும். அதாவது என்னென்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு தென் ஹாஸ்பிட்டலுடைய பில்லாக இருக்கு இல்லையா, அது வந்து கவர் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் அவருடைய உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதனால் அதோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஹாஸ்பிட்டலுடைய பில்லாக இருக்கு இல்லையா, அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்துப்பாங்க. அதாவது என்னென்னா அவர் வந்து எவ்வளோ கவர் அமௌண்ட்டுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்கியிருக்காரோ அவ்வளோ கவர் அமௌண்ட்டுக்கு வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து அவருடைய சைட்லேருந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அதுக்கப்புறமாக அந்த ஹாஸ்பிட்டலுடைய பில்லாக இருக்கு இல்லையா, அது வந்து பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இன்சூரன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது அது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ₹1 கோடி கவரோடைய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு சர்டைன் ஏஜ் இருக்குது, 60 வயசு. ஸோ அதனால் சப்போஸ் அந்த பர்சன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சப்போஸ் அந்த பர்சன் வந்து 60 வயசுக்குள்ளேயே இறந்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு, அதாவது என்னென்னா அவருடைய நாமினிக்கு ₹1 கோடி கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்னா அந்த கவர் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த லம்சம் அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து அவருடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமாக அந்த ஃபேமிலி வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களுடைய வீட்டோடைய செலவு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக அவங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ், அதாவது என்னென்னா அந்த ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னா அந்த மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த ஃபேமிலி வந்து செக்யூர்டாக இருக்குது. அதாவது என்னென்னா அந்த ஃபேமிலியோடைய ஏர்னிங் மெம்பர் வந்து இறந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு எந்த விதமான அந்த பணம் கஷ்டம் வந்து வரல. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து காப்பாற்றிருச்சு. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வர அமௌண்ட் வச்சு அவங்க வந்து அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து காப்பாற்றிருச்சு. ஸோ அதனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஏர்னிங் மெம்பர்னா, அதாவது என்னென்னா நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியில் வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபேமிலி வந்து உங்களை நம்பி தான் இருக்குன்னா, தென் நான் சொன்ன சிச்சுவேஷன் வச்சு உங்களுடைய ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னா எனக்கு தெரிஞ்சு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. தென் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னா, சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ₹10 லட்சம் கவரோடைய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த பர்சனுக்கு ஃபியூச்சரில் சப்போஸ் ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு நோயினால் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதோடைய ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதோடைய ட்ரீட்மெண்ட் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறையா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் வரும், அதுக்கப்புறமாக அந்த ஹாஸ்பிட்டல் பில்லாக வரும். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹8 லட்சம் பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ₹8 லட்சம் பில் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் பில், அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த பர்சன் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுடைய சேவிங்ஸை உடச்சி இல்லைனா கடன் வாங்கி அந்த பில்லு வந்து கட்ட தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் கூட சப்போஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்குறீங்கன்னா
சப்போஸ் இது மாதிரியான கெட்ட சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில் வந்து கட்ட தேவையில்ல. இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலோடைய அந்த பில் இருக்கு இல்லையா, அது வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இன்சூரன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து உங்களுடைய ஃபேமிலியோடைய ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுடைய லைஃபை வந்து கவர் பண்ணும். அதாவது என்னன்னா பணம் ரீதியாக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போலாம் வாழ்றதுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து தேவைப்படுது. ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இப்போலாம் பணம் இல்லைன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாக இந்த இன்சூரன்ஸ் பாலிசிலேயே சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணணும்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எது மாதிரியான ஆட் ஆன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னா, இப்போ நிறைய இல்னஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த இல்னஸ்மே கவர் பண்ணணும்னா அப்போ நீங்கள் அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ஆக்சிடென்டலாக இறந்து போகிறது, அதுக்கப்புறமாக ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு டிசேபிலிட்டி ஆகிறது, அந்த ஆட் ஆன் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஆன்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய இன்சூரன்ஸ் பாலிசியில் என்னென்னா உங்களுக்கு இலவசமாகவே நிறைய ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிரும். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சில அடிஷ்னல் ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சில அமௌண்ட் வந்து அதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெய்டு பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, இதில் அந்த பாலிசி டேர்ம் வந்து முடியும் போது நீங்கள் வேணும்னா அந்த பாலிசி டேர்ம் இருக்கு இல்லையா, அதை வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த பெனிஃபிட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னா, இப்போது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஹாஸ்பிட்டல் பில்லு அதை வந்து கவர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு பர்சன் கிட்ட இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே ஆகலை, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலினா, அதாவது என்னென்னா அந்த பாலிசியை வந்து அவர் கிளைமே பண்ணலினா அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலிமா எதுவுமே வந்து கிடைக்காது. இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு இல்லையா, இதில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆட் ஆன் பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணணும்னா அதுவுமே பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அங்கே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவுலாம் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து கவர் பண்ணணும்னா நீங்கள் வேணும்னா அந்த ஆட் ஆன் பெனிஃபிட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்கும், எவ்வளோ டேக்ஸை வந்து சேமிக்க முடியும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் வருஷம் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களோ, இன்கம் டேக்ஸ் ஆக்டோடைய அண்டர் செக்ஷன் 80C ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அப் டு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸை வந்து சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்ணும்போது அந்த லைஃப் கவர் அமௌண்ட் வந்து நாமினிக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ நாமினி அந்த அமௌண்ட்டில் எந்த விதமான டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. தென் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் வருஷம் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களோ, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80D சப்போஸ் நீங்கள் நான் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 25,000 ரூபா வரைக்கும் டேக்ஸை வந்து சேமிக்கலாம். சப்போஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் டேக்ஸை வந்து சேமிக்கலாம். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோடைய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு சர்டெயின் ஏஜ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சர்டெயின் ஏஜ் ஆகும்போது சப்போஸ் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலிருந்து எக்ஸிட் ஆகணும்னா நீங்கள் வேணும்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். நீங்கள் அந்த சர்டெயின் ஏஜ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் அதில் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வந்து கிடைக்காது, எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்டெயின் ஏஜில் வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலிருந்து எக்ஸிட் ஆகணும்னா நீங்கள் வேணும்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம். தென் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னா, உங்களுக்கு எந்த விதமான அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் அந்த பாலிசியை கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணலினாலுமே சரி, உங்களுக்கு எந்த விதமான அந்த ப்ரீமியமை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இன்சூரன்ஸில் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் வருஷம் சேம் ப்ரீமியம் அமௌண்ட் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து அதிகமாக அதுக்கப்புறமாக அந்த ஹெல்த் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இன்சூரன்ஸில் எந்த இன்சூரன்ஸை வாங்குறது, டேர்ம் இன்சூரன்ஸா இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸான்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னைய பொறுத்தளவுக்கு என்னென்னா ரெண்டு இன்சூரன்ஸுமே முக்கியம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் தான் மற்றது எல்லாமே நம்ம வேலை பார்க்க முடியும். ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியில் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய அந்த டெய்லி ரூட்டீனுமே சரியில்லை, ஃபுட்டு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அவ்வளோவா ஹெல்த்தியாக இல்லை, லைஃப் ஸ்டைல் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்றது கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வரும். ஸோ அதனால் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகி அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் செலவு ரொம்ப அதிகமாகும். அந்த ஹாஸ்பிட்டலுடைய
பில்லே பார்த்து நிறைய பேருக்கு வந்து பயம் வரும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து காப்பாற்றும். தென் யாரெல்லாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஃபேமிலி வந்து அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியலி சொல்லிட்டு இருக்கேன். தென் அவர் சப்போஸ் ஃபியூச்சரில் இல்லைனா அவருடைய ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலி கஷ்டப்படக்கூடாதுன்னா அப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, மொதல் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து முக்கியம், ரெண்டாவது வந்து டேர்ம் இன்சூரன்ஸுமே முக்கியம் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு என்னது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு என்னது, இந்த ரெண்டு இன்சூரன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு இன்சூரன்ஸில் எதை வந்து வாங்குறது, அது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு என்னது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு என்னது அது வந்து தெரியலனா அவங்ககிட்ட நீங்கள் வேணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ETF என்னது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.